ஜி பேட் டுமிலேச்சிங் ஜி இல்ல ஜானி இல்ல வர முன்னாடி வரணும் வந்து போயிடுச்சு 2006 சரி 2006 போட்டுருங்க கைஸ் உள்ள ஒண்ணுமே இல்ல எந்த ஒரு செக் லைட்டுமே இல்லாம ஓடுது நம்ம வண்டி ஆஃப் ஆயிடுச்சு சூப்பர் ஓடு ஒரு வழியாக விஆர்எஸ் தரையிறங்கப்பட்டது வாயா ஜி இட்ஸ் தூக்குங்க ஜி சஃப்ரேம்ல ஸோ இந்த வண்டியோட 2 டயர் வந்துட்டு ஆகாமல் செத்து போனனால இந்த சிண்டு மிண்டு டயர் அதாவது இது இதோடது இது அங்கே நிற்கிற ஸ்கோடாவோடது ஃப்ரண்ட் 2 தான் இந்த வண்டியோடது ஸ்கவுத்துக்கு எப்படி ஹேண்ட் பிரேக் போடாதனால உருண்டு வந்தாலும் வந்துடும் இன்ஜினை காலில் பதமாத்தேன் நான் என்ன தம்பி பம்பரிங்க இன்ஜினை காலில் பதமாத்திட்டு பம்பர் பிடிக்கிட்டு வந்துருமாப்ல ஒரு வருஷத்துக்கு அப்புறம் விஆர்எஸ் சொந்த காலில் நிற்கிது இப்போ நம்ம வந்து இந்த ஒரு நட்டும் அந்த நட்டும் டைட் வைக்கணும் அப்புறம் ட்ரை ஷாப் நட்டும் டைட் வைக்கணும் இதை மட்டும் டைட் பண்ணிட்டோம் நம்ம தான் அப்புறம் ஜி பேட் டுமிலேச்சிங் ஜி இந்த வீலுக்கு முன்னாடி ஒரு கட்ட வச்சிருப்போம் பாருங்களேன் மாப்பிள்ள அந்த டெர்மினல் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி விடியா இல்ல ஜானி இல்ல ஒரு நிமிஷம் ஐஸ் போடுங்க போங்க இதுதான் நம்ம விஆர்எஸ் உடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இன் 1 இயர் ஒன்றுமே தெரியல கண்ணு மூணு தெரியாமல் போயிட்டுருக்கோம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா வண்டியில் பின்னாடி 2 வீலை டயர் மாற்ற கொடுத்துருந்தோம் அந்த வீலை மாட்டுறதுக்காக வந்திருக்கோம் அப்படியே 4 வீலில் போல்ட்டை செக் பண்ணிங்க டைப்பிங் இதெல்லாம் ஆவன் டைப் தான் இருக்குது இதையும் வச்சுருங்க வண்டி ஓகே டன் மாற்றிடலாம் அதையும் மாற்றிடலாம் அதையும் கல்லிடுங்க வர கண்ணாடி வேறு நான் வந்துட்டு போயிடுச்சு வர வழியில் கண்ணாடி வேறு அந்த வச்சு டேப் போட்டு வச்சுருந்தேன் உழுகுல உழுகு போகிறதை பிடிச்சி வண்டிக்குள்ளே ஓட்டு வந்துட்டேன் வசதி இருக்குதா அப்போ இது முன்னாடியே சொல்கிறது இல்லையா 2006 சரி 2006 போட்டுருங்க 6 இது நம்மளதெல்லாம் 60 பழசு வண்டி இதெல்லாம் 2018 கேட்குறாங்க யாருங்க திருப்பினா சவுண்டு வரணுமே நம்ம வண்டியில் பவர் ஸ்டேரிங் ஆயிலெலாம் லீக் ஆனதுனால இப்போ பவர் ஸ்டேரிங் ஆயில் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ நம்ம வண்டி ஓட்டும்போது அதான் கரகரன்னு பம்பு ஆயிலெலாம் ஓடுது இப்படியே ஓட்டினோன்னா பம்பு சீஸ் ஆயிடும் ஸோ அலைன்மெண்ட் பார்த்துட்டு உடனடியாக நம்ம பவர் ஸ்டேரிங் ஆயில் வாங்கி ஊற்றுறோம் கண்ணாடி க்ளீன் பண்ணுறோம் வண்டியை பறக்க விட்றோம் அப்படியே நிறுத்திட்டுனா அதனால் உங்களுக்கு கிச்சன் இருக்குன்னு நினைக்கிறேன் இது சேலில் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் இது கண்டு போக வருது சரி கண்டு போக நினைக்கிறோம் பார்க்கலாம் எடுத்துலாம் உள்ளுக்குள்ள அடிமாப்பில் இல்லை அவ்வளோ அடிச்சுன்னா எனக்கு ஊற்ற முடியாது ஊற்றுற அளவுக்கு இருக்குது இப்படி அடிச்சு போயிடலாமா டைம் இல்லை உள்ள கைஸ் உள்ள ஒன்றுமே இல்லை சீசா மேலே ஊற்றிட்டா ஃபோன் பண்ணி ஊற்றிட்டா திரும்புது அளவே மாறி போச்சு இது ஊற்றி வச்சா அப்படி அடுத்தது அப்படியே லைட்டாக கூலண்ட் கொடுத்துருக்கோம் கூலண்ட் ஒரு கம்மியாக இருக்கிறதுனால லூப்ரிகேட்டராக ஓடும் சூடாக இருக்குது மூஞ்சி அடிச்சு அடிக்குது பேக் ஸ்டெப் போகாதீங்க ஃப்ரண்ட்டில் வாங்க நீ போனீங்க நீங்க வராதிங்க கையெல்லாம் தெரிவிக்கும் போது மாட்டேங்க மூடி டிஸ்டில் வாட்டர் கொடுத்தாரா ஆசிட் கொடுத்தாரான்னு தெரியல ஆசிட் பேட்டரி ஆசிட் டிஸ்டில் வாட்டர் ஒரு பிடிக்க மாட்டேங்குது முடிக்கணும் சம்மர் ட்ரெயினை கொடுத்துட்டா அவ்வளோ தண்ணியை ஃபில் பண்ணேன் தண்ணி
காடி ஸ்டார்டிங் ஸ்டார்ட். நல்லா தான் இருக்கு. பாயிலிங் நோ பாயிலிங் பார்க்கா. எந்த ஒரு செக் லைட்டுமே இல்லாமல் ஓடுது நம்ம வண்டி. அதே ஒரு வெற்றி தான். இவ்வளோ பொருளை கழட்டி அக்கா பீஸ் ஆக்கி வச்சுருக்கோம். இதுதான் நம்ம கழண்டு போன குவார்டர் கிளாஸு. இதில் ஹைலைட் என்ன, இந்த குவார்டர் கிளாஸ் கிடைக்காது எங்கேயும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி மிச்சமான பொருளெல்லாம் எப்படி உள்ள வச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். அது ஒரு ஃபியூச்சர் தான். ஏன்னா நம்ம வண்டியில் கதவெல்லாம் அப்பப்போ தான் ஓப்பன் ஆகும், அப்பப்போ ஓப்பன் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஓகே, வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு வண்டி. குண்டியில் குத்திரும் கட்டிங் பிளேயர். குட். ஆமாம், சரி. இது உறுதியானது. இதுக்கப்புறம் இந்த வண்டியில் பானட்டை திறக்கவே மாட்டோம். கண்ணு முன்னு தெரியாமல் இன்றைக்கி நம்ம ஓட்ட போகிறோம். உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதான்னு தெரியல, ஆனால் வண்டியில் வரக்குன்னு ஒரு சவுண்டு. ஆனால் கால் கொடுத்தா வண்டி ஜொயின்னு போயிடுது. வெற்றிகரமாக 1.5 வருஷத்து ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம விஆர்எஸை ஓட்டிட்டோம். ஸோ ஃபார் நோ செக் இன்ஜின் லைட், எவ்ரி திங் சீம்ஸ் ஓகே. பட் அந்த ஒரு ராட்லிங் நாய்ஸ் இருக்குது, சின்னதாக எங்கேயோ ஏதோ ஒரு ரப்பிங் நாய்ஸ் இருக்குது, ஏதோ ஒரேற மாதிரி. அப்படியேங்கப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம், வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. சூப்பர். பேட்ரி செத்துருச்சுன்னு நினைக்கிறேன். வண்டியை போகிறோம் கட்டணும். என்ன சிரிக்கிறியா? என்ன இருக்குன்னா இதுதான் கல்பிரிட். இந்த டெர்மினல் யூஸாக இருக்கனால ஆஃப் ஆயிடுச்சு. ஃபுல்லி ஸ்டார்ட் ஆயிடணும். ஆயிடுச்சு. ப்ராஜெக்டில் இதெல்லாம் சாதாரணமாப்பா. வண்டி கொஞ்சம் ஓடிச்சுன்னா வேறு என்னமோ சொல்லணும்னு நினச்சா அதை மறந்துட்டேன். வேறு ஏதோ கம்ப்ளைண்ட் கூட இருக்கு நம்ம வண்டியில், அதுவும் மேபி சார்ட் அவுட் ஆயிடலாம். இல்லை, இது பேட்டரி டெர்மினல். கரெக்ட், பேட்டரி டெர்மினலும் நம்ம வண்டியில் கம்ப்ளைண்ட்டு. ஸோ அதையும் வண்டியை கொஞ்சம் ஓட்டிட்டு வீட்டுக்கு போய் அதுக்கு எலக்ட்ரிக் கான்டாக்ட் ஸ்ப்ரே அடித்து அதை நம்ம கிளியர் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் அகெயின் நோ செக் இன்ஜின் லைட். ஃபைனலி விஆர்எஸ் ஓடுற கண்டிஷனில் ஓட்டே தீருவோம்னு சொல்லிட்டு இருந்த வண்டியை வெற்றிகரமாக இன்றைக்கி ஓட்டிட்டோம். இதில் தான் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இந்த வண்டியை வழுக்க டைமாக வம்பு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வீடு போய் சேருமாங்கிறது நமக்கு தெரியல. இதே மாதிரி எத்தனை வாட்டி இடையில ஆஃப் ஆகி நிற்குங்கிறது நமக்கு தெரியல. இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த வண்டி எங்கே போகுதுன்னே தெரியல. ஏன்னா கண்ணாடி இந்த லட்சத்தில் இருக்குது. கண்ணாடியே துடைக்கிறதா உத்தேசம் இல்லை. இது என்னது? ஸ்டார்ட் ஆகுமா? ஆயிடுச்சு. ஓ, இதெல்லாம் வேலை செய்யுது. ஒன்றுமே தெரியாது, கண்ணு முன்னு தெரிய மாட்டலாம். நல்லா தான் ஓடுது வண்டி. ஆனால் அந்த ஒரு ஹம்மிங் நாய்ஸ் மட்டும் இருந்துகிட்டே இருக்குது. கண்ணாடி உடஞ்சி போன கண்ணாடி தான், மாற்றி தான் ஆகணும். ஓடு. சூப்பர். முன்னையாவது கொஞ்சமாக தெரிஞ்சுட்டு இருந்துச்சு, இப்போ அதுவும் தெரியறதில்ல. வேலியில் போகிறவனானா வேட்டியில் எடுத்து விட்ட கதையாச்சு. விஆர்எஸ் வெற்றிகரமாக எந்த பிரச்சனையும் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சுங்க. வர வழியில் எங்கேயும் ஆஃப் ஆகலை, நிற்கலை, அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே பண்ணல. வெற்றிகரமாக வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த கண்ணாடியும் தற்காலிகத்துக்கு இந்த டேப்பெல்லாம் போட்டு ஒட்டிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த விஆர்எஸை நம்ம பெயிண்டிங்காக கொண்டு போய் விட்டுருவோம். ஸோ இந்த வண்டியை நம்ம என்ன கலர் பெயிண்ட் பண்ணுறோம், அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கார் கைஸ் இண்டியாங்கிற நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.